விடியா திமுகவின் மூத்த நிர்வாகிகளை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என பேச RS பாரதிக்கு தைரியம் இருக்கிறதா என மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் கேள்வி எழுப்பினார். விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர்கள் பசுபதி, ராமதாஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் அவர் பேசுகையில், உதயநிதி துணை முதல்வராவதால் தமிழ்நாட்டிற்கு ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை, கார் ரேஸ் வேண்டுமானால் நடத்துவார் என விமர்சித்தவர், கருணாநிதி முரசொலி மாறன் சொத்துக்கள் ஜப்தியான போது படம் நடித்து கொடுத்து காப்பாற்றியவர்கள் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவியும் என தெரிவித்தார். மேலும் ஓட்டு கேட்க திருமாவளவன் வேண்டும், நாணயம் வெளியிட பாஜகவின் ராஜ்நாத் சிங் வேண்டுமா என விமர்சித்தவர், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றன என்றும் கூறினார். கருணாநிதி குடும்பம் முரசொலி குடும்பம் திவாலான போது, கடனுக்கு ஜப்திக்கு வந்த போது, எங்கள் தலைவரும் எங்கள் அம்மாவும் இலவசமாக எங்கள் தங்கம் படத்தை நடித்து கொடுத்து உனக்கு பிச்சை போட்டதா இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு பிச்சை போட்ட தலைவர் எங்க அம்மா, எங்க எம்ஜிஆர். நீ பேசுற RS பாரதி அம்மா போட்ட பிச்சைடா, நாங்க போட்ட சோத்துலாம் கருணாநிதி குடும்பம் சாப்பிட்டு இருக்குது. நீ சொல்ற ஊருக்கே போட்ட அம்மா சோறு போட்டாங்க, உன் கருணாநிதி குடும்பத்துக்கும் சோறு போட்டாங்க. உன் கருணாநிதி மூத்த புள்ளகிறான், மூத்த புள்ள மூக்க அழகிறீங்க, அவனுக்கும் சோறு இல்லை. நீங்க வெட்டி அடிச்ச போது 5 லட்சம் ரூபாய் கொடுத்து சோறு போட்டது எங்க அம்மாடா. மூக்காமுத்துதா கருணாநிதிக்கு முதல் புள்ள, மூத்த புள்ள, அவர்தான் வந்திருக்கணும். யாரு முதலமைச்சரா வந்திருக்கணும், ஸ்டாலின் எல்லாம் வந்திருக்க மாட்டாரு. அது கொஞ்சம் அப்படி இப்படி போயிடுச்சு. அவர் தான் முதலமைச்சர், அவருக்கு சோறு போடல. இத்தனை பேருக்கு MK ஸ்டாலின், தமிழரசு எல்லாம் உன் மூத்த அண்ணனுக்கு சோறு போடல. அந்த மூத்த அண்ணனுக்கு சோறு போட்டது எங்க அம்மா. ஞாபகம் வச்சுக்கோ.